அப்படியே வாரத்துக்கு 7 வீடியோ போட்டு கிழிக்கிற மாதிரி தான் இவங்க எடிட்டிங். லேம்பு, சிக்கனு, ரைஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா பேர் நம்ம கமெண்ட்டில் இந்த ஊரில் வீடு வாங்குறது எப்படி அப்படின்றத கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ நாங்களும் ஒரு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட செகண்ட் ஹோமை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய வீடு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை ஏன் உங்களுக்கு நம்ம காட்டக்கூடாது? அதே மாதிரி இங்கே வீடு வாங்கணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, என்னென்னலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில், அதாவது நாங்கள் எதெல்லாம் கோத்ரூ பண்ணோமோ அதை எல்லாத்தையும் உங்கள்கிட்டையும் சொல்லி உங்களுக்கும் நாங்கள் அந்த பார்க்குற அந்த வீட்டை உங்களுக்கு காட்டலான் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் நம்ம பார்க்க போகிற வீடு. வாங்க அப்படியே உள்ளே போவோம். ஸோ வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே என்ட்ரான உடனேயே உங்களுக்கு டைனிங் டேபிள்லாம் போட்டு சும்மா இங்கே ஒரு செட்டப் ஏரியா மாதிரி வச்சுருக்குறாங்க. அப்படியே வந்தீங்க அப்படின்னா சிங்க்கு ஃபுல்லி செட்டப்டு, அவன்லேருந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. எல்லாம் புதுசு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது நியூ பில்ட் ஹவுஸ். இது எல்லாமே கிட்டத்தட்ட 350 வீடு இங்கே இருக்குது. அதாவது நம்ம பார்க்க வந்த ஏரியாவில் 2 பெட்ரூமாக இருக்கட்டும், 1 பெட்ரூமாக இருக்கட்டும், 3 பெட்ரூமாக இருக்கட்டும், வரிசையாக நிறையா வச்சுருக்குறாங்க. ஸோ கிச்சனு ஹாபெல்லாம் கொடுத்து செமையாக இருக்குது. அதோடு சேர்த்து ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. இங்கே பாருங்கள். ஸோ ஃப்ரிட்ஜ் இருக்குது. இங்கே இருங்க, கிடியனே என்னடா கபோர்டுன்னு நினச்சோம், ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஸோ கண்டிப்பான முறையில் இந்த வீடு வாங்கணும். அந்த ஜூஸுக்காண்டி கேட்குறேன். அப்படி ஸோ கண்டிப்பான முறையில் சப்போஸ் நம்ம இந்த வீடு வாங்கணும் அப்படின்னா நாங்கள் ஃப்ரிட்ஜ் டூரும் போடுவோம். ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். மேலே ஃப்ரிட்ஜு, கீழே ஃப்ரீசர். கிச்சன்லேருந்து அப்படியே நம்ம வெளியில் வந்த உடனே டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. எல்லாம் செட்டப்லாம் ரெடியாக இருக்குது. ஒரு நல்ல சைஸில் கலரும் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. ஸோ எல்லா வீட்டுக்குமே ஒரே மாதிரி கலர் தான் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல பெரிய லாஞ்ச் ஒன்று. இறங்கிக்கோ கிடியா. விளாடு. இந்த வீடு வாங்கிடுவோமாம்மா? ஸோ ஒரு பெரிய லாஞ்சு. அப்படியே வெளியில் ஒரு குட்டி கார்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஊர்லலாம் கார்டனோட நம்ம வாங்கணும் அப்படின்னா பெரிய குதிரை கொம்பாக தான் இருக்கும். ஸோ கார்டனு பின்னாடியே ஒரு ஷெட்டும் கொடுத்துருக்குறாங்க. கார்டனில் டேபிள்லாம் போட்டு வெயிட்டாக இருக்குது. ஸோ கீழே அதே மாதிரி கெஸ்ட்டுக்கு ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துட்றாங்க. அதாவது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து குளிர் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஷூ அவுக்குறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு நேராக அதுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ கெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை நம்மளே வின்டர் டயத்தில் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக ஒரு டாய்லெட் மட்டும் ஒன்று. ஸ்டோரேஜும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொடுத்துருக்காங்கங்க. அடிக்கட்டுக்கு கீழே நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று. ஜாக்கெட்டு அதெல்லாம் வெளியில் எதுவும் தொங்க விட தேவையில்ல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே உள்ளுக்குள்ளே தொங்க விட்டுக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாஷிங் மிஷின், ட்ரையர், அதுக்கு எல்லாத்துக்கும் தனியாக ஒரு ரூம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் மேலே அப்படியே போன உடனே ஒரு நல்ல ஒரு பெட்ரூம் ஒன்று. பாருங்க செட்டப் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபுல்லி செட்டப்டு பெட்ரூம். விளாடுமா? எப்படி இருக்குன்னு அப்பா பார்த்துட்டு வரேன், நீனும் பாரு. பில்ட்-இன் வார்ட்ரோப், நல்ல பெரிய சைஸ் வார்ட்ரோப்பு. வீட்டில் பீரோவுக்கும் வார்ட்ரோப்புக்கும் தான் சண்டை ஏட்டிக்கு முட்டியாக வரும். ஸோ எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் 3 கபோர்ட் இருக்குது. 3ல் 2 மேடம் வச்சுருக்காங்க, 1 இவங்க வச்சுருக்காங்க. என்னோட அதை ஃபுல்லாத்தையும் பெட்டிக்கில் வச்சு அடியில் மெத்தைக்கு அடியில் தள்ளி விட்டுருக்காங்க. அதனால் இப்படிலாம் வீடு எடுத்தோம் அப்படின்னா இது நீ உனக்கும் அம்மாவுக்கும் அது என்னம்மா. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ரூம்லேயே. பெரிய சைஸ். இங்கே பாரு, பாத்ரூம் பாருமா, ஓடியாம்மா. உள்ளே ஒரு நல்ல பெரிய சைஸ் பாத்ரூம். ஆமாம், அடுத்த ரூம் போவோம்மா, வாம்மா. இங்கே அடுத்த ஒரு குட்டி ரூமு. ஸோ இந்த ரூமில் எல்லா ரூம்லேயுமே பாத்ரூம் வச்சுருக்காங்களா? இங்கே பாருமா, எல்லா ரூமுக்கு ரூமு கக்கூஸ் இருக்குதுங்க. பெட்ரூம் இருக்குதா இல்லையா? ஒவ்வொரு ரூமுக்குமே பாத்ரூம் டாய்லெட் வச்சுருக்காங்க. நமக்கு ஏற்ற வீடாதமாக இருக்குது இது. இங்கே பாருமா, ஒவ்வொரு வீடியோலையும் பாத்ரூம் 1 டூர், பாத்ரூம் 2 டூர்னு போட்டு அடித்து தகர்த்த வேண்டியதான். என்னம்மா யூடியூபுக்கு நீ எடிட்டிங் எல்லாமே இங்கே வச்சு பண்ணிடுமா? அப்படியே வாரத்துக்கு 7 வீடியோ போட்டு கிழிக்கிற மாதிரி தான் இவங்க எடிட்டிங். டென்ஷன் ஆக போகிறாங்க. ஆமாம், இவங்களும் வாரத்துக்கு 10 வீடியோ போட்டுடுறாங்க. எடிட்டிங்க்கு ஒரு ரூம் இவங்களுக்கு செமையாக இருக்குண்ணா. இந்த வீடு இப்போ சப்போஸ் நம்ம இங்கே வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேப்பர் ஒர்க் இருக்குது. நம்ம வீடு ஏகப்பட்ட ஏரியாவில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம நண்பர் ஒருத்தர் தான் இந்த ஏரியாவில் இப்படியெல்லாம் வீடு இருக்குது, நீங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே கூட்டி வந்தார். வணக்கம்.
Hello. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். நல்லா இருக்கீங்க. My name is Saiby Alphonse. I'm a mortgage advisor here in the UK. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து வீடு வாங்குறது அப்படியே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். இங்க வந்து நம்ம எய்தர் நீங்க இப்போ ஒரு பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க்ல போய் நம்ம மார்கேஜ் கேட்கலாம். ஆனா இவங்க யார் அப்படின்னா மார்கேஜ் அட்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனியாக இருக்கிறாங்க. இவங்ககிட்ட போய் நம்ம யார், நம்ம எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வீடு நீங்கள் வாங்கலாம், உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக இவங்க வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இங்கே வெள்ளைக்காரங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கும். ஆனால் நம்ம ஊருக்காரங்கன்னா நம்ம நண்பர், சரி நம்ம ஏதாவது தப்பாக கேட்டாலுமே வந்து அவர் புரிஞ்சுக்குவார், நம்மளும் கூச்சம் இல்லாமல் நம்ம கேட்கலாம். ஸோ முக்கியமான கேள்விகளை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ நான் நிறையா பேர் வந்து நிறையா ஊரில் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சரி இப்போ போயிட்டு இருக்கும் போது ஒரு மார்கேஜ் அட்வைசர்னு ஒரு போர்டு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விருட்டுன்னு உள்ளே போய் அவங்க சொன்னாங்க அவ்வளோ தூரம் போக முடியாது, இங்கே போய் நம்ம போவோம் அப்படின்னா அவங்க அதாவது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் உண்மையிலே மார்கேஜ் அட்வைசரா? நீங்கள் உண்மையிலேயே மார்கேஜ் சூட்டுக்கிட்டு எவிடன்ஸ் ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து பேப்பரில் வேணும். அந்த மாதிரி ஒரு மார்கேஜ் அட்வைசரை நாங்கள் வந்து உண்மையிலேயே இவர் ஒரு மார்கேஜ் அட்வைசர், ஏன்னா நிறைய ஃபேக்கானவங்களும் நிறைய பேர் உள்ள இருக்காங்க. ஸோ அதை எப்படி அவங்க வந்து இப்போ புதுசாக வர்றவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஓகே, ஸோ இஃப் you go to the FCA register. FCA is the Financial Conduct Authority. அது வந்து கவர்மெண்டோட. If you go to the FCA register and if you put my name and the company number, my FCA register number, FCA number will come up. அது கொடுப்பீங்களா நீங்க? நான் போடுவேன். Oh definitely. First find out I am legal or not. ஏன்னா பாக்குறவங்க இதெல்லாம் கதையெல்லாம் நல்லா பேசுறீங்க, உங்க நம்பரை கொடுக்க போது அப்படின்னு போறாங்க. ஸோ இவரோட நம்பர், இவர் பேரையும் போட்டு நான் அந்த வீடியோல நான் காட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஒரே வழி. That is the main thing. Yeah, that's the main thing. So if the mortgage advisor is on the FCA register, then you know that it is legal. So it will have the name, the company name and the FCA number. எனக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குது. நான் ஏன் நேரா பேங்க்குக்கு போகாம உங்களை மாதிரி ஒரு மார்கேஜ் அட்வைசர் கிட்ட நான் வரணும்? இது வந்து என்னோட கேள்வி கிடையாது, அங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு இது முதல் கேள்வி இதாக தான் இருக்கும். நம்மகிட்ட அக்கௌண்ட் இருக்குது, நம்ம நேரா போய் பேங்க்ல போய் எனக்கு வந்து மார்கேஜ் வேணும் அப்படின்னா பேங்க் கொடுக்க போறாங்க. நம்ம எதுக்காண்டி புதுசா ஒரு மார்கேஜ் அட்வைசர்கிட்ட போய் அவங்களோட ஒப்பீனியன் எடுக்கணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கு. எனக்கும் ஆரம்பத்தில் இருந்துச்சு, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. As a mortgage advisor, I work with all the lenders. Okay. So when you go into your bank, you only have access to that particular bank. Sure. So you will only say, for example, you want a mortgage of 300,000. If you go to a lender, they might only give you 250,000. Okay. But we can look at all the lenders and find out which lender gives the most mortgage for your situation. That is one thing. Say, for example, you're coming from India or Sri Lanka, anywhere. Most lenders would want you to have a permanent residency. Indefinite leave to remain. அதாவது வந்து நம்ம இந்த ஊர்ல குடியுரிமை பட்டிருக்கோமா என்ன அப்படின்றத பார்த்துட்டு தான் நிறைய லெண்டர்ஸ் வந்து பணம் தருவாங்க அப்படின்றாரு. But there are some lenders who would lend after 5 years. Some lenders would lend after 3 years, some after 2 years, some after 1 year. So there are options. இப்போ புதுசா வர்றவங்களுமே வீடு வாங்கலாம், வாங்க முடியும். So அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. But we have to look at the situation and then make the mortgage application on those specific banks. இப்போ வந்து மார்கேஜ் வந்து இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து கரெக்டான டைமா? அதாவது வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே ஏறி போயிருக்குது. ஸோ இது வந்து கரெக்டான டைம் தானா? நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோமோ இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்குறோமோ, ஸோ இது எப்படி இந்த டயத்தில் வந்து வீடு வாங்குறது நல்லது தானா? Like if you compare with like 2 years ago, when you compare it, it is higher interest rate. But when interest rates are high, less people are being able to afford properties. So now is probably a good time to negotiate a good deal on a property. Okay. So இப்போ ஜாஸ்தி இருக்கறனால நம்ம அடிச்சு பேசி வாங்கலாம். So right now if 3 people are looking for a property, once interest rate goes down, when many people can afford, there'll be like 10 people looking for the property, and house price is going to go up. Okay. So either you can buy a property with a decent interest rate now, or you can get it for lower interest rate, but the price will be a lot more. So that is what will probably happen when the interest rates fall. The other thing, this is the most important thing. Now if you're renting, say for example you're paying like
1000 Now pound. the rent is gone up like Yeah, ridiculously high. அதாவது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 பெட்ரூம் ஒரு zone 4ல வந்து ஒரு 1100 பவுண்டுக்கு வந்து ஒரு 2 பெட்ரூம் அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 1600 அதாவது 1600க்கு மேல போயிட்டு இருக்கு. Easily. Still there is no house. வீடு கிடையாது. I do not know how he found out, but this is true in one of my properties. Few months ago. எங்க லண்டன்ல இருக்கு. Londonல exactly 2 bed property, 1100 was the rent. Now it's 1600. 600 and more. And also we put the property on the market. 2 days, 32 people wanted to view the property. ஹவுசிங் கிரைசிஸ் வந்து பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இவர் சொல்றபடி பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி இருந்தாலுமே வாங்கக்கூடியவங்க கம்மியா இருக்கிறாங்க. ஸோ உங்கள்கிட்ட டெபாசிட் இருந்துச்சு அப்படின்னா if you feel eligible, definitely go for it. டெபாசிட் வந்து இப்போ எவ்வளவு கேட்குறாங்க பிரதர்? அதாவது வந்து இப்போ deposit depends. Again, it depends on your residency criteria, how long you have been in the country. So அதெல்லாமே நீங்க பார்த்து இது பண்ணிடுவீங்க. Oh, definitely. So you can get it for 10%. Sometimes you can even get it for 5%. 5%மே நம்ம இது பண்றாங்க. முடியும். But again, there are restrictions. There are a few lenders, so depending upon your situation we can find the best deal. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், எனக்கு வந்து வயசு ஜாஸ்தி ஆயிருச்சு, என்னாலலாம் வீடு வாங்க முடியுமா என்னன்றது தெரியல அப்படின்ற டவுட்ல இருப்பீங்க. அந்த கேள்வியும் கேட்டுருவோம். பிரதர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல, அதாவது வந்து இப்போ எனக்கு வந்து 27 வயசு தான். இப்போ எனக்கு அந்த டவுட் வராது. உங்களுக்கு உங்களை பார்த்தாலும் ஒரு 17-18 வயசுக்கு அது மேல டவுட் இல்ல. இப்போ சப்போஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஒருத்தங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே எங்கானவங்க தான், மனசளவில் ரொம்ப எங்கானவங்க தான். ஸோ ஒரு சிலர் வந்து 55 வயசு, என்னால் இனிமேல் இந்த வீடு வாங்குறது கஷ்டம் அப்படின்லாம் நினச்சிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கு அந்த வீடு வாங்குறதுல? ஓகே, மோஸ்ட் lenders lend up to the age of 70. 70 தான். 70 up to the age of 70. Some lenders up to the age of 75. நீங்க சொல்றது வந்து 75 வயசுல வீடு வாங்கலாம்ன்றீங்களா? No, up to the age of 75. Up to the age of 75. So the mortgage should end by the age age 75. Okay. But that's not done. But there are some lenders who would lend up to 80 and even more. Okay. But that depends upon the situation. It also depends upon your visa, whether you have a permanent residency, lot of things, whether you are paying into pension. There are so many things that come into it. So it depends upon suppose case அவங்க by ஃபோன் case. பண்ணாங்கன்னா நீங்க அவங்களுக்கு கிளியர் பண்ணிடுவீங்க. அதாவது வந்து அவங்களோட அது இப்போ ஒரு 25 வருஷம் மார்கேஜ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 75 வயசு வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க வந்து 50 வயசுல அவங்க மார்கேஜ் எடுக்கலாம். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு வீடு வாங்கணும்னா இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 50 லட்ச ரூபா நம்ம கையில இருக்குன்னா நம்ம விறுவிறுன்னு போய் 50 லட்ச ரூபா இது பண்ணி மிச்சத்தை வந்து லோனை எடுத்து நம்ம வீடு வாங்கிடுவோம். இங்க அதே சிச்சுவேஷன் தானா இல்ல இங்க வேற மாதிரி இருக்குமா? எனக்கு தெரியும், மக்களுக்கு தெரியறதுக்காண்டி கேக்குறேன். Okay, so most of the time in this country we put down a 10% deposit and buy the property. Okay. That is the normal situation. அதான் அந்த 10% வந்து 70,000 பவுண்ட்ஸ் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா என்ன ரேஷியோல அவங்க வந்து மார்கேஜ் அஃபோர்ட் பண்ணுவாங்க? It is normally between 4 to 5 times the annual income. But again, the other thing is like how many people are applying for the mortgage? Is it one person? Is it two people applying for the mortgage? And also when it comes to like comparing to renting. So normally if you are paying a rent, so you talking about like previously the rent was like 1,000 pound, now 1,500. With 1,500 in 1 year you're paying 18,000 pound. ஆமா, 18,000 pound you are paying as rent. அதாவது 18,000 பவுண்ட்னா 18 லட்சம் நம்ம ஊர் காசுக்கு. 5 வருஷத்துக்கு என்ன ஆச்சு? Exactly. 1 கோடி ரூபாய் நெருக்கிருச்சு. Even in 2 years you are paying like 36,000 pound. That 36 lakh rupees. ஆமா. So when you are renting you are paying somebody else's mortgage. Correct. When you own your own property you are paying your own mortgage. என்ன சொல்றாரு அப்படினா இவரோட வீட்ல குடி இருக்காங்கல அவருக்கு சேர்த்தா சொல்றாரு. இவர் ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு. எல்லாம் தமிழ்காரங்களுக்கு தான விட்டுருக்கீங்க. Yeah, we can say that. தமிழ்காரங்க தான் விட்டுருக்காங்க. சப்போஸ் நீங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்தா அவர் சொல்றாரு. நீங்க இவரோட மார்க்கெட்டை கட்டிக்கிட்டு இருக்கீங்களா? வீடு வாங்கங்கன்றாரு. அதுக்கு அவங்க மட்டும் தான் வரப்போறாங்க. Even the people who are renting my properties, I want them to buy properties as well. Okay, good. Because everybody wants a house. And also I think now it is more easier to buy a property than to rent. கண்டிப்பா. வீடு வாங்குறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஏதாவது கேட்டகரி இருக்குதா? இப்போ சப்போஸ் ஸ்டூடெண்டா வர்றாங்க, இல்ல PSWல இருந்து வருவாங்க, இல்ல Tier 2 விசால இருக்காங்கல்ல, ஸோ எல்லாருமே வாங்கலாமா இல்ல ஒரு சில குறிப்பிட்டவங்க மட்டும் தான் வாங்க முடியுமா? No, anybody can buy a property as long as if they are working, they have consistent income. விசா அந்த இருக்கும். Anybody can buy a property. That இன்னொன்னு இப்போ வந்து ஒரு 5 வருஷ விசால இங்க இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துல அவங்க வந்து திருப்பி ஊருக்கு போக வேண்டிய நிலைமை வருது. அவங்க வீடு வாங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட நிலைமை என்னவா இருக்கும்?
So they can rent the property out. There are so many agents. நீங்க இந்த ஊர்ல இல்ல, நீங்க இந்த வீட்டை ரெண்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி எதுவும் லாலாம் கிடையாது. No, nothing like that. Nothing like that. என்னடா எல்லாமே 15 வருஷமா இருக்கா, 20 வருஷமா இருக்கா, நீ என்னடா எல்லா கேள்வியும் புதுசா கேட்குற மாதிரியே கேட்குறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காண்டி. இது எல்லாமே நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் யோசித்த இது. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது ஒரு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீட்டுக்கு எனக்கு என்ன புதுசாக என்ன வந்துச்சு, ஸோ அந்த இது எல்லாமே மண்டக்குள்ளே இருந்து உங்கள்கிட்ட நான் கொட்டிக்கிட்டு இருக்கேன். பிரதரோட டீட்டெயில் ஃபுல்லாக, அதாவது அவங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து அவங்க கம்பெனி, அவங்களோட அந்த FCI நம்பரு எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற ஃபுல்லாக கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து வீடு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் பிரதருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து ஸ்க்ரோலிங்லேயும் நான் போட்டுடுறேன். ஸோ கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா 24/7 இருப்பீங்கல்ல. 24/7 சார் இருப்பாரு. 365 days 365 நாள் நீங்கள் சாரை டிஸ்டர்ப் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் வந்து இப்போ பணமும் கொடுத்து வீடு வாங்கி கொடுப்பீங்களா, இல்லை பணம் அவங்க கொடுக்கணுமா? அட்வைஸ் மட்டும் தான் கொடுப்பீங்க. அட்வைஸ் மட்டும். இன்னொன்று பிரதர், அதாவது வந்து நீங்கள் மார்கேஜ் அட்வைசரா, இல்லை நான் ஒரு சில இடத்துலலாம் கேள்விப்பட்டிருக்கேன் மார்கேஜ் ப்ரொடெக்ஷன் அட்வைசர்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அந்த இதுவும் நீங்கள் பண்ணுறீங்களா? Yeah. So as an FCA regulated mortgage advisor, my job is to make sure I give you the right advice in getting a property. So when you take a property, it is a big debt that you're taking on, if you think about it. So, and the lender gives you the mortgage based on your income and your partner's income. Okay. What happens if something happens and then you can't pay the mortgage? Then they'll come and repossess the property. So prevent that from happening, we advise on mortgage protection. So there is so many different types of mortgage advice protection, like sort of like life insurance, like income protection insurance. இது எல்லாமே நீங்க பண்றீங்க? Yeah, of course. So that is my job. Because of FCA guidelines, we have to advise the mortgage and also advise the mortgage protection. So even if something happens, like if you have an illness and you can't go to work, the mortgage gets paid because you have a income protection or a mortgage protection. ஸோ இவங்க வந்து எல்லாமே ஆளினால் உங்களுக்கு வந்து வீடு வேணும் அப்படின்னா உங்களோட சேலரியை பார்த்து, உங்களோட வீசா ஸ்டேட்டஸு, உங்களுக்கு எவ்வளோ அஃபோர்டபிலிட்டி இருக்குது அதையும் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்து, சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த வீடு பிடிச்சி போய் இவங்க வந்து மார்கேஜ் வாங்கி கொடுத்தாலுமே அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது ஃப்யூச்சரில், அதாவது வந்து இப்போ உங்களுக்கு இப்போ பசங்க இருப்பாங்க, ஸோ அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி உண்டோ எல்லாத்தையுமே சேர்த்தே பண்ணி கொடுத்துறாரு. நீங்கள் வந்து இன்சூரன்ஸுக்கு தனியாக ஒருத்தர்கிட்டையும் மார்கேஜுக்கு தனியாக ஒருத்தர்கிட்டையும்லாம் போக தேவையில்லை. பிரதரே எல்லாம் ஆளினால் அழகுராஜாவே இருக்கிறாரு. No, I like the fact that you said about family, because whatever we do is for a family. It's to make sure a family is protected. And even when we do the protection, we always put down, it's not to protect the house, it is not to protect the furniture, it is protect the family. வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து என்னென்னலாம் அவங்க வந்து பார்க்க வேண்டியது இருக்கும்? Okay, one main thing is to make sure you have maintain a good credit history and a good credit score. Okay. So credit history na enna? Adha credit score endradhu edha solringa? Credit score is like I come and ask you for like 10 pounds. Okay. And you give it to me, I return it. Next week I come to நம்பிக்கையானவனா இல்லையா அப்படின்றது கரெக்ட். அதாவது வந்து புதுசாக வர்றவங்க வந்து கிரெடிட் கார்டெலாம் வேண்டாம், நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதை மட்டும் நம்ம செலவழிப்போம் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அது வேலைக்காகாது. இங்கே வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கி அதை நீங்கள் வந்து எப்படி கட்டுறீங்க அப்படின்ற ஒரு கிராஃப் ஒன்று பார்க்குறாங்கன்னா. Yeah, so not just for credit card, any sort of like loan, credit card, any sort of credit commitment. Bills. Yeah. So they look at how you're maintaining it. So just like the example we said, வாங்குனா குடுக்குறானா ஓடிடுறானா. Exactly. அதுதான் இதை வந்து நீங்கள் வாங்கி கரெக்டான முறையில் கட்டிகிட்டு இருக்கீங்க. லோனாக இருக்கட்டும், ஏதாவது பில்ஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எந்த டிலேயும் இல்லாமல் நீங்கள் வந்து கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க்குக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். இந்த கிரெடிட் ஸ்கோர் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜாஸ்தி லோன் கிடைக்குமா, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுமா, அதில் ஏதாவது இருக்குதா? It doesn't work like that. So as long as you have a decent credit score, you will get a mortgage. A better credit score doesn't mean that you will get a cheaper interest rate, but if your credit score is bad, then most of the lenders might go up. Yeah. So you can only get lenders who will offer a higher interest rate. Okay. Credit score கம்மியா இருந்த பட்சத்துல உங்களுக்கு 100 பேர் வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு ஒரு 20 பேர் தான் கொடுப்பாங்க. அந்த 20 பேருமே வந்து இப்போ ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சு அப்படின்னா அவன் ஒரு 7% வச்சு கொடுப்பான் உங்களுக்கு. Exactly. ஏன்னா உங்க மேல நம்பிக்கை இல்லாதனால. உங்க மேல உங்க மேல ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் எப்படி இருக்குன்றத credit score has to be good, and also do like small things like register on the electoral roll. Yeah? Ama. So that is going to help you pay the bills in your name if you can. Try and use a credit card and pay it at the end of the
month. Before So that way you are not paying any interest rates, Okay. but at the same time you're building credit history as well. பொதுவா நம்ம ஊர்ல இருந்து வர்றவங்க வந்து நம்ம பேர்ல என்னத்துக்கு பில்லு வைக்கணும், நம்ம வந்து லேண்ட்லார்ட் பேர்லயே வந்து வாட்டர் பில்லா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி பில்லா இருக்கட்டும் அவரே கட்டிக்கிட்டோம், நம்ம வந்து கம்மியான வாடகையில நம்ம பாட்டு இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபியூச்சரில் அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கும் போது நீங்கள் வந்து 2023 நீங்கள் உள்ள கண்ட்ரிக்குள்ளே வந்திருக்கிறீங்க, 25 வரைக்கும் உங்கள் பேரில் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த 2 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க, தலைமறைவாக இருந்தீங்களான்ற மாதிரி இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இறங்குனேலேருந்து நீங்கள் யார், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட்டை வந்து ஒரு பட்டனில் டச் பண்ணி வெளியில் எடுத்துருவாங்க. அவங்க என்ன நம்பர்லேருந்து எல்லாமே போட்டால் எடுத்துருவாங்க. அதே மாதிரி மறக்காமல் இந்த ஊரில் இருக்கிற எலக்ட்ரால் ரோலில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஸோ இது எல்லாமே வந்து பிரதர் சொல்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, டைரி எடுத்து உடனே எழுதிக்கோங்க. வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அது எங்கே ஆரம்பிக்கலான்னு ஒரு சிலர்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. எப்படிடா நம்ம போய் அப்ரோச் பண்ணுறது, யார் அப்ரோச் பண்ணுறது, என்னென்னலாம் பேப்பர் ஒர்க் ரெடி பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமான வீடியோ தான் இந்த வீடியோ. பாருங்க இப்போ தான் வந்து வீடியோ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்குள்ளே வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு மழை. இருங்க உங்களை வேற லொக்கேஷனில் சந்திக்கிறேன். பேசிக்கிட்டு இருக்கும் போதே மழை அடித்து ஊற்றிருச்சு. இங்கே பக்கத்தில் வேறு எதுவும் பெருசாக இந்தியன் ரெஸ்டாரண்ட் இல்லை, அதனால் ஒரு டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். கிடியனுக்கு தனியாக சேர்லாம் போட்டாச்சு. நம்ம ஊருக்காரங்க வந்து இங்கே வீடு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஊரில் இருந்து பணம்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை டெபாசிட்டாக போட்டு இங்கே வீடு வாங்கலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா? ஏன்னா வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து முன்னாடியை காட்டிலும் இப்போ வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து இது எப்படி வந்துச்சு, என்ன ஏது, அதெல்லாம் நீ கொண்டு முடியாது அப்படின்லாம் வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க. இதுக்கு ஏதாவது சோர்ஸ் இருக்குதா? அதாவது வந்து ஊரில் இருந்து இடத்தையோ இல்லை நகையை ஒரு சிலர்லாம் வச்சு அங்கேருந்து இங்கே பணத்தை எடுத்துகிட்டு வந்து டெபாசிட்டாக போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் இன்னும் பண்ணுறாங்களா? Yeah, definitely. You can always bring money from India. We all are Indians. We have properties back in India, and we always bring it. So that is still possible, but also you have to give tax in India. Okay. So apart from that, if you can tackle that, there's lots of tax implications. Apart from that, yes, you can bring money over here, especially if you're working in India and you have money in your bank account, you can bring that. If your parents are gifting you money, you can bring that. So அதுக்கெல்லாம் வந்து ஒரு சில இது இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வீடு இங்கே வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஊரில் பணம் இருக்குது, அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதே மாதிரி ஸ்க்ரோலிங்லேயும் நான் போடுறேன். ஸோ அந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி இவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்குரிய அட்வைஸை கொடுக்குறதுக்கு இவர் ரெடியாக இருக்கிறார். ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. பீட்டா ப்ரெட்டு, சல்சா கொடுத்துட்றாங்க, ஆலிவ்ஸு, அதே மாதிரி யோகட் டிப்பிங் ஒன்று கொடுத்துட்றாங்க. மேடத்துக்கு இப்போ டயட்டில் இருக்கிறனால ஹலுமி சீஸ், அப்படியே க்ரில் பண்ண ஹலுமி சீஸு, ஒரு சிப்ஸு, இது வந்து நான் டயட்டில் இருக்கிறனால. ஸோ இது வந்து ஷேரிங் பிளாட்ரு. ஸோ கொஞ்சம் சாலட் வச்சு லேம்மு, சிக்கனு, ரைஸு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து லைட்டான லஞ்ச் சாப்பிட்றதுக்காண்டி நாங்கள் எல்லோரும் உட்காந்துருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இந்த ஊரில் நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிங்க அப்படின்னா பிரதரை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட நம்பர், அவங்க எங்கே இருக்கிறாங்க, எல்லா டீட்டெயிலுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, நான் வீடியோவில் அங்கங்கே போட்டிருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர், இந்த நாள் முழுக்க ஃபுல்லாக எங்களோட கூட இருந்து என்னென்ன டவுட்ஸ் எங்களுக்கு இருக்குது, அதே மாதிரி என்னென்ன டவுட்ஸ் மற்றவங்க கேட்பாங்க அப்படின்றதையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட்டும் ஒரு லைக்கும் போட்டுருங்க. அடுத்து உங்களை வேற ஒரு இடத்துல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.